நாங்க எல்லாருமே பார்வையிட்டவர்கள். எங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம் கிடைச்சது. எல்லா இடத்துல வந்திருக்கோம். சென்னை, வேலூர், திருவண்ணாமலை. மனசு ரொம்ப ஆறுதலா இருந்தது. காவல்துறை எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா நல்லா யூஸ்ஃபுல்லா. உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க காலையில ஒரு 10 மணிக்கு வந்தோம். 9 மணி கோயிலுக்கு வந்தோம். நாங்க எல்லாருமே பார்வையிட்டவர்கள். எங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. திருக்கல்யாணம் இன்னைக்கு வேற இங்க பார்த்து ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குது. அம்மாவை பார்த்து எல்லா குடும்பத்தோட கும்பிட்ட மாதிரி ஒரு ஆனந்தமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு காவல்துறை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லா இடத்துல வந்திருக்கோம். சென்னை, வேலூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துல வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்வையற்றவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த முறையில தன்னுடைய பணியை சிறப்பா செய்யறதுக்கும் அடுத்து தொடர்ச்சியா தங்களுடைய வேலைகளை இன்னும் மேலும் மேலும் சிறப்பிப்பதற்காகவும் இங்க போகும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது நாங்களாகவே ஒரு பார்வை உள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்களோ அது போல இருந்தது. ஏன்னா எல்லாருமே போகும்போது இது இருக்கு, தூண் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது, சிலை இருக்கிறது, மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ளர போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வருகிற பொழுது நாங்களே எங்களுடைய கண்ணால் பார்த்தது போன்றது. ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க தனியா பார்த்தா கூட இப்படி பார்க்க முடியாதுங்க. நல்லா பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. எங்க ரொம்ப சேஃப்டியா கூட்டிட்டு போய் நாங்க சென்னை எல்லாருமே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்திருக்கோம். இது பார்வையற்ற ஆசிரியருக்கான ஒரு ஆளுமை பயிற்சி கொடுத்தாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அதுல ஒரு தனி ஒரு நிகழ்ச்சி என்னன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் விசிட் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. காவல்துறை எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா நல்லா யூஸ்ஃபுல்லா. இவ்வளவு நண்பர்களோட நீங்க பாப்போம்னு எதிர்பார்த்திருந்தீங்களா? எதிர்பார்க்கல. எங்களுக்கு திடீர்னு தான் இது அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. கோவில் நிர்வாகம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? அனைத்திலுமே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பிரசாதம், குங்குமம், அதாவது ஒரு பார்வையற்றோருக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணுமோ அந்த விதத்துல எல்லா விதத்திலுமே நல்லா சப்போர்ட்டிங்கா பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.